கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளுக்கான அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அன்பானவர்களே, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். உன் ஆகாரத்தை தண்ணீர்களின் மேலே போடு அப்படின்னு சொல்கிற இந்த உதாரணம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தண்ணீர் என்பது இந்த மக்கள், உலக மக்கள், இந்த உலக மக்களுக்கு ஒப்புமானமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகாரம் என்பது நல்ல அறிவுரைகள், நல்ல போதனைகள், நல்ல சுவிசேஷம். இது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் எத்தனை பேரை சந்திச்சிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எத்தனை லட்சம் பேரை அவர் போய் சந்திச்சிருப்பார்? எத்தனை கோடி பேரை போய் சந்திச்சிருப்பார் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா இல்லை, சொற்ப மக்களையே சந்தித்தார். அந்த மக்களிடத்தில் அவர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கான ஆகாரத்தை, சுவிசேஷத்தை, நல்லொழுக்கத்தை, நல்ல போதனைகளை அவர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா அவர்களிடத்தில் போட்டார். அவர் போட்டுட்டு அவர் இறந்தார், உயிரோடு எழுந்து அவர் பிதாவின் இடத்துல போயிட்டார். ஆனால் அவர் போட்டிருந்த அந்த சுவிசேஷம், அவர் போட்டிருந்த அந்த ஆகாரம் என்பது இன்றைக்கு பாருங்கள், இந்தியாவில், அதாவது உலகத்தில் அவர் எங்கேயோ பிறந்தார், இந்தியாவில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு சின்ன ஊரான இந்த ஈரோடுங்கிற ஊரில் இருந்து நான் இந்த சுவிசேஷத்தை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஆகாரத்தின் பலன் எவ்வளவு வளர்ந்திருக்கு, எவ்வளவு பரவி இருக்குன்னு பாருங்கள். அப்போ இன்னமும் அநேக இடங்களில் அவருடைய ஆகாரம் பரவணும். அப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் எதை சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சொல்லிடுங்க. நல்ல ஒரு ஆலோசனையை அவன் கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, நீங்கள் சொல்லிடுங்க. என்றைக்காவது ஒரு நாள் அது அவனுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம அனுதின உணவுங்கிற இந்த ஊழியத்தை கூட நாங்கள் இந்த காணொலியை போடுறப்ப முதல்ல ஒருத்தர் கூட பார்க்க மாட்டாங்க. சும்மா காணொலியை போட்டுட்டு யாராவது பார்த்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லி உடனே அதைய ஓப்பன் பண்ணி பார்க்குறது, யூடியூப்பில் போய் ஒருத்தர் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ சமீப காலமாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100 பேர் அளவுக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த ஊழியம் வளர்ந்துருக்கு. அப்போ நாம் போடுகிற காணொலி ஒரு 100 பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க அன்றாடம் ஒரு சிலர் பார்க்குறாங்க. ஒரு சிலர் இந்த காணொலியை பார்த்து எனக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஐயா உங்களுடைய மெசேஜ் கேட்டோம், யூடியூப்பில் உங்களை பார்த்தோம், என்னுடைய நிலை இப்படி இருக்குது, அதுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஊழியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வளர ஆரம்பிக்குது. எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆகாரத்தை போட வேண்டியது நம்முடைய கடமை, சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, நல்ல ஆலோசனைகளையும் நல்ல அறிவுரைகளையும் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. கடவுள் அந்த ஞானத்தை நமக்கு கொடுத்துருக்கார். அதை வெறுமனமே நமக்குள்ளேயே இருந்து அழிஞ்சு போய் விடாதபடிக்கு அதை நம்ம என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்கள் மத்தியில் போட்டுறணும். அப்படி உங்களிடத்தில் கர்த்தர் ஒரு சில திறமைகளையும் ஒரு சில ஞானத்தையும் கொடுத்துருப்பார். அதை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஆகாரத்தை போட்டுருங்க, அதை மக்கள் மத்தியில் போட்டுருங்க. அவங்க என்றைக்காவது ஒரு நாளைக்கு அது பிரயோஜனப்படும். உடனே அவங்க அதை செய்யலைனாலும் பரவாயில்ல, என்றைக்காவது ஒரு நாள் அது அவர்களுக்கு தேவைப்படும். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை அன்றைய நாட்களில் யாருக்கும் தேவைப்படலை. அன்றைக்கு அதை ஒரு அரசியலாக பார்த்தாங்க, அன்றைக்கி அதை ஒரு வெறுப்பாக பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 2300 சில்லற ஆண்டுகள் ஆனதுக்கு பிறகு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வார்த்தைகளை தேடுகிறார்கள். அவர் சொன்ன வார்த்தைகளை தேடுகிறார்கள். என்ன சொல்லியிருக்குது பைபிளில், இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், இதுக்காக அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த விஷயத்துக்காக அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு அந்த வார்த்தைகளை தேட துவங்குகிறார். உலகம் தேடிட்டு இருக்குது. அன்பானவர்களே, அதுக்காகத்தான் இங்கே அருமையான ஒரு வார்த்தையை பிரசங்கி சொல்கிறார்.
உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போற்று. நீ சொல்லுகிற விஷயத்தை, நீ சொல்லுகிற நல்ல ஆலோசனையை, நீ சொல்லுகிற நல்ல அறிவுரையை, நீ சொல்லுகிற நல்ல ஒரு விழிப்புணர்வை என்ன பண்ணு, நீ மக்களுக்கு சொல்லிடு. அது எதுவாக இருந்தாலும் சரி சொல்லிடுங்க. அது உடனே பலன் கொடுக்கலினாலும் பரவாயில்ல, அது என்றைக்காவது ஒரு நாள் ஒரு பெரிய விருட்சமாக வளர்ந்து அது கனி கொடுக்கிற காலத்தில் எப்படி கொடுக்குமோ அதுபோல் அந்த ஆகாரம் என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அநேக நாட்களுக்கு பின்பு. அன்பானவர்களே, கவலைப்படாதீங்க. நம்முடைய ஊழியம் வளரலையேன்னு கவலைப்படாதீங்க. நம்ம போடுகிற காணொலியோ நம்ம போடுகிற விஷயமோ அநேகர் பார்க்கலையேன்னு கவலைப்படாதீங்க. அதே போல் அறிவுரை சொல்லுகிறவர்கள், தொழில் பண்ணுறவங்க உடனே நமக்கு லாபம் கிடைக்கலையேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நிச்சயமாக அது ஒரு நாள் உண்டு. நீங்கள் எதை விதைத்திருக்கிறீர்களோ அதை பல மடங்கு அறுவடை செய்வீர்கள். நீங்கள் நன்மையான வார்த்தைகளை, நல்ல ஆலோசனைகளை, நல்ல அறிவுரைகளை, நல்ல ஞானத்தை நீங்கள் மக்கள் மத்தியிலே விதைத்திருப்பீர்களே, ஆனால் 1000 மடங்கு நீங்கள் அறுவடை செய்வீர்கள். அநேக நாட்களுக்கு பிறகு அது ஒரு நாளைக்கு நல்ல விருட்சமாக வளர்ந்து நிற்கும். அன்றைக்கு அது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ள கனிகளை கொடுக்கும். அன்பானவர்களே, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, காத்திருங்க. கனிகளை நீங்கள் பறிக்க முடியும். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. பிரசங்கி சொன்னது போல உம்முடைய ஆகாரத்தை நீ தண்ணீர்களின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று சொன்னார் ஆண்டவரே. நாங்கள் தண்ணீர்களின் மேலே எங்களுடைய ஆகாரத்தை போட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறோம். நீர் எங்களுக்கு காண்பித்திருக்கிற நல்ல ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் ஆண்டவர் இந்த காணொளிகளின் மூலமாக நேரிலும் மற்ற மக்களை சந்திக்கிற நிலையிலும் நாங்கள் அதை விதைத்து கொண்டிருக்கிறோம். உடனடியாக பலன் தரவில்லை என்றாலும் அநேக நாட்களுக்கு பிறகு அது பலனுள்ளதாக இருக்கும் என்கிற விசுவாசத்தோடு அதை விதைக்கிறோம். இந்த வசனத்தின்படி அது அநேக நாட்களுக்கு பிறகு எங்களுக்கு நல்ல பலனை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய கிருபையும் உம்முடைய வார்த்தைகளும் உலகெங்கும் பரவட்டும். உம்முடைய அற்புதங்களும் உம்முடைய அதிசயங்களும் உலகெங்கும் பரவட்டும். நீர் மெய்யான தேவன் என்பதை இந்த மக்கள் உணரட்டும். அவர்கள் உம்மால் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.